சித்தப்ப மகன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன். சரி. போனோமா, வேலை பார்த்தோமா, பணம் காசுகளை சம்பாரிச்சோமா, வீடு வாசலை கட்டினோமா, கல்யாணம் பண்ணோமா, புள்ள குட்டியில பெத்தமா இருக்கணுமா இல்லையா? ஆமா. இந்த முண்டக்கார பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனதும் இல்லாம அங்க 2 பசங்களோட ஏதோ நட்பு வச்சுக்கிட்டியா. அதான் சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடா முடியும்னு. ஆமா. நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, தப்பான பழக்கம் இருந்துச்சுன்னா தப்பான பாதையில தானே போகும். ஆமா. பசங்களோட ஏதோ நட்பு வச்சுக்கிட்டேன். ஒருத்தன் அமெரிக்காரன், ஒருத்தன் லண்டன்காரன். இந்த 3 பசங்களும் சேர்ந்து ஏதோ கூட்டு கலவணித்தனம் பண்ணிருக்காங்க. சரி. ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கு. இது போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு அந்த 3 பேத்தையும் கைது பண்ணிட்டாங்க. கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க. 3 பேத்துக்கும் நீதிபதி தண்டனை கொடுக்கிறாரு. சரி. எப்பா நீங்க 3 பேருமே ஒரே தப்பதான் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க 3 பேத்துக்குமே தூக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்துட்டாரு. சரி. யாருக்கு? இந்த 3 பேத்துக்குமே. ஆனா வெளிநாட்டுல ஒரு சின்ன சலுகை உண்டு. சொல்லுங்கண்ணே. இந்த சாகக்கூடிய கைதிகளுக்கு கடைசி ஆசை எதுவா இருந்தாலும் சரி நிறைவேற்றி கொடுக்கணும். ஆமா. அது எந்த நாடாலும் சரி நாட்டுடைய சட்டம். ஆமா. ஆனா வெளிநாட்டுல ஒரு ஆசை கிடையாது, 2 ஆசை. சரி. அது எந்த ஆசையா இருந்தாலும் சரி நிறைவேற்றி கொடுக்கணும். இது வெளிநாட்டுடைய சட்டம். ஓஹோ. நீதிபதி கூப்பிடுறாரு. அமெரிக்காரன் வரேன், தம்பிங்க வாடா, தூக்கு கயிறு ரெடியா இருக்கு, சாக போற, உன் கடைசி ஆசை எதுவா இருந்தாலும் சொல்லு. ஒவ்வொருத்தருக்கும் 2 ஆசை. அவங்க ஆசையை நிறைவேற்றி கொடுக்கறது எங்க நாட்டுடைய சட்டம்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார். உடனே அமெரிக்காரன் சொல்றேன், எப்படின்னு ஐயா நான் பண்ண தப்புக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் சாகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை என் மொண்டாட்டி பிள்ளையில நான் பாத்துக்கிறேன். இது என்னுடைய ஆசை. நியாயமான ஆசை. சாகிறதுக்கு முன்னால பொண்டாட்டி பிள்ளையில பாக்கணுங்கிறேன். சரி, ஓகே. அடுத்த 2வது ஆசை என்னப்பா? ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப அமெரிக்க நாட்டுல ஒரு பெரிய தேவாலயம் இருக்கு, சர்ச்சு. அந்த சர்ச்சுக்குள்ள என்னை புதைச்சிருங்க. இது என்னுடைய 2வது ஆசை ஐயா. அப்ப நான் தான் என் ஆத்மா சாந்தி அடையும். சரி, இதுவும் நியாயமான ஆசை தான். டேய், இவன் மொண்டாட்டி பிள்ளையில பூரா கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு கொண்டு போய் அவனை தூக்கில் போட்டுருங்க. தூக்கில் போட்டதுக்கு அப்புறம் அவனை கொண்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் புதைச்சிருங்க, கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாரு. அடுத்து லண்டன்காரன் வரேன். நீதிபதி கேட்கிறார், தம்பி உனக்கு அதே மாதிரி 2 ஆசை, முதல் ஆசையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. நம்ம ஆளு சொல்ற லண்டன்காரன், ஐயா ஜெயிலுக்குள்ள இருக்கும் பொழுது எனக்கு சாப்பாடு பூரா சரியில்லாத சாப்பாடை கொடுத்தாங்க, அதனால நான் சாகிறதுக்கு முன்னால ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு செத்து போறேன், எனக்கு ஒரு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி லண்டன்காரன் கேட்கிறேன். சரி. நீதிபதி பாக்குறாரு, இதுவும் நியாயமான ஆசை தான், வயிற்றுக்கு தானே கேட்கிறேன். சரி, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம். அடுத்து 2வது ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. உடனே லண்டன்காரன் சொல்றேன், ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் லண்டன்ல ஒரு பெரிய மணிகுண்டு இருக்கு, அந்த மணிகுண்டு பக்கத்துல என்னைய புதைச்சிருங்க ஐயா. இது என்னுடைய 2வது ஆசை. இது நியாயமான ஆசை. சரி, டேய் இவனுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க, சாப்பாடை வச்சு இவனை தூக்கில போட்டதுக்கு அப்புறம் அவன் உடம்ப கொண்டு போய் அந்த மணிகுண்டு பக்கத்துல இவனை புதைச்சிருங்க, கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. 3வது யாரு? நம்ம தமிழ்நாட்டுக்காரன், உங்க சித்தப்பா மையா. நம்மாலதான் கிருத்தலம் முடிச்சாலாச்சே. இந்த 2 பசங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு இவன் பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். நம்மால பொறுமையா போய் நிக்கிறான். நீதிபதி கேட்கிறார், தம்பி உனக்கு அதே மாதிரி 2 ஆசை, முதல் ஆசையை சொல்லு, என்னடா அவன் ஆசை அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார். நம்மால அவசரப்படாம பொறுமையா, ஐயா நான் மாம்பழம் சாப்பிடணும்யான்னு கேட்க. சரி, மாம்பழம் சாப்பிடணுமா? டேய் என்னை பார்த்து என்ன லூசு மாதிரி தெரியுதாடா? மாசம் டிசம்பர் மாசம்டா, மாம்பழ சீசன் எங்கடா இருக்கு? மாம்பழ சீசனுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. 6 மாசம் வரைக்கும் நான் தூக்கில போடாம இருக்க முடியுமா? அவன் தொங்கிட்டு திரிறாங்க, நீ மாம்பழம் தின்னணுமாம்ல, வேண்டா எடுவட்ட பயல அப்படின்னு சொல்லி நீதிபதி டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயா அது பேச்சு கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க? எந்த ஆசைனாலும் சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றி கொடுத்துருவோம்னு நீங்க தான் சொன்னீங்க. அதனால நான் மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கில தொங்குவேன்னு சொல்லி இவன் ஒத்த கால நிக்கிறேன். யாரா அவன் கிருத்தல முடிச்சவனா இருப்பேன் போல இருக்க. சரி, 6 மாசம் கழிச்சு இவனை தூக்கில போடுங்க. தூக்கில போறதுக்கு முன்னால இவனுக்கு மாம்பழத்தை வாங்கி கொடுத்து இவனை தின்ன வச்சு அதுக்கப்புறம் இவனை தூக்கில போடுங்கடா அப்படின்னு சொல்லி முதல் ஆசையை நிறைவேற்றிட்டாரு. தம்பி 2வது ஆசை என்னப்பா நீதிபதி கேட்கிறாரு. நம்மால அதுக்கு அவசரப்படாம பொறுமையா, ஐயா இவங்கள மாதிரி அங்க போதைங்க இங்க போதைங்கன்னு சொல்லி உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப உங்க சமாதி பக்கத்துல புதைங்கன்னு சொல்ல நீதிபதிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்ப இவன் சாகிறதுக்கு முன்னால நானடா சாகணும்? இவன் எந்த நாட்டுக்காரன்டா? தமிழ்நாட்டுக்காரன். டிக்கெட் வாங்கி கொடுத்து இவனை ஊருக்கு அனுப்புங்கடா. இவன் இருந்தானா என்னை கொண்டு விடுவான், சங்கு மகன் அனுப்புடா அப்படின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பி விட்டாங்க, தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்ப எங்க போனாலும் சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தா பொழைச்சுக்கலாம். அதனால என்னை பத்தி ஐயாக்க
அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிக பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கு வருகை தந்து சிறந்த முறையில் இங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா உடுப்பன்பட்டியைச் சேர்ந்த துணைராஜ நடிகர் பி பெருமாள்ராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். ஒரு நாடக சிறப்பா அமையணும்னா முக்கிய காரணம் ரெண்டு விஷயம். ஒன்னு ரசிக பெருமக்கள், ரெண்டாவது ஒளி அமைப்பு. இந்த ரெண்டு விஷயம் சரியா இருந்துச்சுன்னா நாடக சிறப்பா ஓடிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த கீழவளவு இந்த அற்புதமான இந்த மேடையில் தெள்ள தெளிவாக எங்களுக்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் இந்த மண்ணின் மைந்தர் பாசமிகு அன்பு நெஞ்சங்கள் எங்களது குடும்பத்தின் ஒருவர்கள் AS மணியன் ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. வரிசையா நிகழ்ச்சி பாவம் சுத்து வட்டாரம் பூரா நிகழ்ச்சி, அதுவும் நம்ம கீழவளவு கிராமத்தில் வரிசையா நாடகம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. போகிற இடத்துல பூரா நாடகத்தை பார்த்து இருக்க கூட்டம் பூரா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. போதும், எங்களுக்கு இந்த கூட்டம் போதும், கடல் அளவு எங்களுக்கு கூட்டம்லாம் வேணாம். 10 பேர் உட்காந்து ஞானமா ரசிச்சாலே எங்களுக்கு போதும். அந்த 10 பேரு நம்மளுக்கு 10,000 பேருக்கு சமம். இதுல ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமா உட்காந்துருக்கீங்க. உங்களை நினைச்சாத்தான் எனக்கு அல்லைய கவ்வுது. பப்புன் டான்ஸ் முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்ப்பீங்க. நல்ல சிரிச்ச முகத்தோட என்ன பெத்த ஆத்தா அப்படியே காளியத்தால பார்த்த மாதிரி சிரிச்ச முகத்தோட உட்காந்துருப்பீங்க. இந்த 12 மணிக்கு மேல ஆணுன்னு இந்த வாழைப்பு மாதிரி முகம் தொங்கிடும். ஏன்னா குளிர் நேரம் வேற, அசதி ஆயிரம், தூக்கம் வரத்தான் செய்யும். என்னதான் தூக்கம் வந்தாலும் ஒரு பொழுது தூக்கத்தை பொருட்படுத்தாம இன்னைக்கு இந்த நாடகத்தை நல்லபடியா ரசிக்கணும். அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை நல்லபடியா ரசிச்சு இந்த நாடகத்தை சிறப்பாக கொண்டு செலுத்துறது உங்க பொறுப்பு. நல்லபடியா மைசெட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு, நல்லபடியா நடிக்கிறது எங்க பொறுப்பு. அதனால அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. பொதுவாக இந்த மேடையில உட்கார்ந்துருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் நல்லா ரசிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நாங்களும் தொழில் பண்றோம். எந்த நம்பிக்கையில சொல்றேன் தெரியுமா? ஒரு பாட்டு பாடி முடிச்ச உடனே கை தட்டுறாங்கல்ல, அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க அப்படின்னு. நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் பழைய பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காசையதான் கடவுடா இந்த பாட்டை முடிச்ச உடனே அங்க கைதட்டு வந்துச்சா இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு ஞானஸ்தர்கள் உட்கார்ந்து இந்த நாடகத்தை ரசிப்பாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணும் கிடையாது, நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் நாங்க தொழில் பண்ண முடியும். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்பாடு பிடிக்கும். சில பேருக்கு புரோட்டா பிடிக்கவே பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும். அப்ப அந்த தோசை கொடுத்தாத்தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. சில பேருக்கு தோசை பிடிக்காது, புரோட்டா தான் பிடிக்கும். அப்ப அவங்களுக்கு புரோட்டா கொடுத்தாத்தான் அவங்களுக்கு பிடிக்கும். சில பேருக்கு ஆம்லேட் கேட்டு வராம எந்திரிச்சு கடுப்புல போவாங்க. இந்த மாதிரி இல்ல நடக்கும்னு சொல்ல வந்தேன். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்பாடு கொடுத்தாத்தா அவங்க வயிற்ற நம்ம நெப்ப முடியும். அதனால நீங்க என்ன ரசிக்கிறீங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த கைதட்டை வச்சுதான் நாங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பாட்டு பாடி முடிச்ச உடனே நீங்க கைதட்டீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்குவோம், ஆஹா பாட்டை நல்லா ரசிக்கிறாங்க போல இருக்கப்பா, நல்லா கைதட்டுறாங்களே, அப்ப நம்ம மேற்கொண்டு பழைய பாடல்கள் பாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். பாட்டு பாடும் பொழுது கைதட்டாம பேசும் பொழுது நீங்க கைதட்டீங்கன்னா சரி பேச்சை ரசிக்கிறாங்க போல இருக்கு, அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். ஆமா, பாடும் பொழுதும் கைதட்டாம, ஆமா பேசும் பொழுதும் கைதட்டாம நீங்க அமைதியா உட்காந்துட்டீங்கன்னா என்ன ரசிக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, எதுவுமே பிடிக்கலைன்னா தக்காளி மண்ணை வாரி தூத்துங்க.
வேற என்ன பண்றது? கை தட்டுங்க சொல்லத்தான் முடியும். கை தட்டதும் கை தட்டாததும் உங்களுடைய விருப்பம். எங்க சோற கை தட்டுங்க. இந்த கைதட்டு விடுற வரைக்கும் புரியப்படாது. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஆத்தா காளியாத்தால வணங்கிட்டு நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவழி அருமாரி நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவழி அருமாரி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாணவ சோதரியே வைஷ்ணவியே மாணவ சோதரியே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையா தருபவழி சிக்கலில் வேல் கொடுத்தாயே அந்த சிங்காரிக்கு பால் கொடுத்தது சிக்கலில் வேல் கொடுத்தது தாயே அன்று சிங்காரியும் பால் கொடுத்ததும் மக்கள் துணை தாங்கும் தஞ்சை முத்துமாரி மக்கள் துணை தாங்கும் தஞ்சை முத்துமாரி மாங்கல்யம் காப்பாற்றும் மூச்சியை பந்தை மூச்சியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவழி அருமாரி குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகை மகிழை கற்பகாம்பிகை உள்ளமாடும் சௌபாகிய காமாட்சியே காசி காமாட்சியே குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகை மகிழை கற்பகாம்பிகை உள்ளமாடும் சௌபாகிய காமாட்சியே காசி காமாட்சியே கங்கை கரை அருள் விசாலாட்சியே காசி விஷாலாட்சியே கடங்களெல்லாம் தந்தருளும் மூகாம்பிகை மூகாம்பிகை நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவழி அருமாரி ஞானமழை ஒழியும் மலைமகளே நல்லருள் செல்வம் தரும் மலைமகளே ஞானமழை ஒழியும் கலைமகளே நல்லருள் செல்வம் தரும் மலைமகளே வேதம் புகழ்பாடும் கலைமகனே வேதம் புகழ்பாடும் கலைமகள் வெற்றியெல்லாம் தந்தருளும் வேளவன் தானே வெற்றியெல்லாம் தந்தருளும் வேளவன் தானே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவழி அருமாரி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாணவ சோதரியே வைஷ்ணவியே மாணவ சோதரியே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவழி அருமாரி மதுரை மாவட்டம் நன்றி நன்றி மேலூர் வட்டம் நமது கீழவளவு கிராமத்தில் அருள்பாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரகாளியம்மன் பூத்திருவிழாவை முன்னிட்டு 3 கரை அம்பலக்காரர்கள் முன்னிலையிலும் நமது ஸ்ரீ விஸ்வகர்மா குடும்பத்தார்கள் நடத்தப்படும் 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்காராமன் வீடு கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வானில் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தா ஈன்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மதுரை மாநகரைச் சேர்ந்த எனது அன்பு மைத்துனர் எம் ரவிதரன் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய காலங்களாலே உங்கள் செவிகளை நீப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இசைக்கான இசைக்குயில் தேனிசை இசையமது வசன பேரரசி மனவை அருகாமுள்ள அம்மையாபுரத்தைச் சேர்ந்த எனது அன்பு மகள் கே ஏ நந்தினி அவர்கள் இவ்வரங்க மேடைகளை ஸ்ரீ வழிநாயகம்
முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை முட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார் சிவகாலசை எமது பாட்டுக்கொரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது உடப்பன்பட்டியைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு மாமா பி பெருமாள்ராஜ் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி வீழ்ச்சி திலகம் நமது திருப்பாச்சத்தி அருகாமல் உள்ள சொல்லங்குடியைச் சேர்ந்த எனது அன்பு தம்பி ஏ ரமேஷ் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை ஆர்மணியம் அப்படின்பார்கள். தென்னை இளம் அமைதியான நதியிலே ஓடும் அழகாத காற்றிலும் மலையிலும் கலங்க வைக்கும் இடையிலே கரையிலே அமைதியான நதியிலே ஓடும் அழகாத வெள்ளம் அமைதியான நதியிலே ஓடும் அழகாத வெள்ளம் சிறப்பான ஒரு பாடல், சிறப்பான ஒரு ஹார்மோனிய கலைஞர். இந்த நாடக உலகத்தில் எத்தனையோ கலைஞர்கள் வராங்க, அவங்க திறமைகளை காட்டுறாங்க, பெரும்புகழும் வாங்குறாங்க மக்கள்கிட்ட. அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனிய கலைஞர். ஹார்மோனிய கலைஞர் மட்டும் கிடையாது, ஒரு சிறந்த ஒரு வாரிசு கலைஞர். நம்ம மேடைக்கு அதுவும் இந்த கீழவளவு மற்றும் இந்த பகுதிக்கு பூரா பெரும்புகழும் வாங்கியவர் மரியாதைக்குரிய அன்பு அப்பா ராஜ நடிகர் மானூரை சேர்ந்த VA விஜயராம் அவருடைய தம்பி மகன்தான் தம்பி ஜெயரமேஷ் அவர்கள். அதனால தான் ஆண்டவன் நல்ல ஒரு குரல் வளத்தை கொடுத்துருக்காரு. ஆமாங்க. ஒரு பெரிய விஷயம் என்னதுன்னா, இந்த நாடு உலகத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்களை பூரா நாங்கள் இழந்துக்கிட்டே வரோம். அன்பு அப்பா விஜயராம் அவர்கள், ஹார்மோனிய கலையரசு கள்ளிக்குடியைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் அன்பு அப்பா EK ராமசாமி அவர்கள், இவங்களெல்லாம் நாங்களாம் இழந்து தவிக்கிறோம். நாங்கள் கலைஞர்கள் பூரா அடுத்து எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் இல்லை அப்படிங்கிறது ஒரு மனவேதனையாகவே இருக்கு. அதளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனிய கலைஞர் அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்கள். நல்ல ஒரு குரல் வளம், மென்மேலும் இந்த குரல் வளம் வளர வேண்டும், நல்ல பேரும் புகழ் வாங்கணும். நீங்க பழைய பாட்டுலாம் பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். பழைய பாட்டு பாடணுன்னே பெரியவங்களாம் கை தட்டினாங்க. ஆமா, சின்ன பசங்களும் உட்காந்துருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பண்ணத்தான் அடுத்த ஜெனரேஷன் அவங்க தான். சரிங்கண்ணே, அவங்களையும் கொஞ்சம் இப்பவே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால ஒரு புது பாட்டு ஏதாவது ஒண்ணு. அப்படியானே? ரைட்டா. அடி பட்டாம் பூச்சிடி பட்டாம் பூச்சிடி கொட்டாம் பூச்சிடி கொட்டாம் பூச்சிடி பல பல சிரிக்க பவள கண்ணாடி பட்டு மாமா மாமா முன்னாடி அழகே அழகே உன்னை மனதியாக்கணும், கணவன கையை குடிக்கணும், கண்ணத்தில கும்பா கொடுக்கணும். பட்டாம் பூச்சிடி பட்டாம் பூச்சிடி இந்த பயலுக்கு பிடிக்குது. அதுக்கும் பெரிய ஆளுங்க கை தட்டுறாங்க. பாட்டு நல்லா தெரிஞ்சு ஊட என் பேரை கோர்க்கிறானே. இருக்கட்டும் இருக்கட்டும், கையே பிடிக்கணும். இல்ல அது கையை பிடிக்கணும்னா நீங்க ஒரு சிறந்த ஒரு பலவாத்திய கலைஞர் இல்லையா? கையை தொட்டாலும் தாளம் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டு எந்த மெட்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க தெரியுமா? எந்த பட்டன? ஏதோ நினைக்கிறேன் ஏதோ மறக்கிறேன், ஏதோ நினைக்கிறேன் ஏதோ மறக்கிறேன், அந்த ராகத்துல எடுத்து போட்டிருக்காங்க இந்த பாட்டை. ஆனா இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு இப்படி பாட்டை கேட்டா தான் பிடிக்குது. என்னப்பு? நெஞ்சிருக்கும் வரை, நெஞ்சிருக்கும் வரை மறக்க முடியுமா? இன்னொரு பாட்டு இருக்கு இல்லையா? பணத்துக்காக என்ன விட்டு அவன் கூட போனியே, காசுக்காக என்ன விட்டு அவன் கூட. எவ்வளவு தேசபக்தி பாட்டு பாத்தீங்களா? காசுக்காக என்ன விட்டு அவன் கூட போனியே, இவன் கூட போனியே,
முகரையில முடிக்கலாமா? யார்தான் இந்த பாட்டெல்லாம் எழுதுறாங்களோ தெரியல. நல்ல ஒரு சிறந்த ஒரு பாடல். அரங்கமே அதிரமளவிற்கு நந்திக்கப்பாக இங்கு மத்தளத்தை இசைத்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடையடை குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி. எத்தனையோ மிருதங்க கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது மிருதங்காசான், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய அரசகுலம் கண்டெடுத்து பாசமிகு அன்பு தந்தையார் டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது பாத்திபனூர் அருகால் உள்ள கள்ளிக்குடியைச் சேர்ந்த அன்பு சித்தப்பு விஎம் சிங்கதுரை அவர்கள் இவரங்கமடைகளை மிருதங்கம் டோலாக தப்பிந்த விழா. அப்பா அடமல பெஞ்சு கொஞ்சம் மாதிரி அதற்கிடையாக பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் 10 பேர் மானத்தை காப்பாத்தின புண்ணியமா மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ஆமா மீனாட்சிபுரத்தை தெரியும். நான் நினைச்சேன் சாப்பிட்டு படுக்கலாம்னு இல்ல. அன்பு மாப்பிள்ளை எம்எம் சரவணகுமார் அவர்கள் இவரங்கமடைகளை பலவாத்தியம்.
பால இப்போ நம்ம பகுதியில் தெரியும். பெட்டிக்கா பேரை சொல்லும்போது அவர் பாடுவதும், மிருதங்கார் பேரை சொன்னோன்னே அவர் வாசிக்கிறதும், அப்புறம் ஆல்ரவுண்ட் பேரை சொன்னோன்னே அவர் வாசிக்கிறதும், இதெல்லாம் நம்ம பகுதியில் தெரியும், நல்லா ரசிப்பாங்க. சில ஊருக்கு போனோம்னா போகும்யா போட்டு நொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா துப்பாட்டியா அப்படின்னு சொல்லி சில ஊரில் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஞானம் இல்லாதவங்க. இப்போ நாங்கள் பாடுறோம், நாங்கள் பேசுகிறோம், எப்படியாவது நாங்கள் பேர் வாங்கிடுவோம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாம், இந்த காட்சியில் நான் பேர் வாங்க முடியலனாலும் அடுத்த காட்சியில் நான் பேர் வாங்கிடுவேன். ஆமாம், ஆனால் பக்கவாத்திய கலைஞர்களுக்கு இந்த நேரத்தில் தான் பேர் வாங்க முடியும். ஒவ்வொருத்தருக்கு தனித்திறமைன்னு ஒன்று இருக்குமா இல்லையா? அவங்க திறமையை காட்டுற நேரம் இந்த நேரம். பாடுறவனுக்கார் எப்படி திறமையை காமிச்சாரு, பலவாத்தியம் அதான் நல்ல சிறப்பான ஒரு வாத்தியம். ஊடல் அந்த குயிலெலாம் கூவும் இல்லைங்க, அதை லேசாக கொஞ்சம் அப்படி எங்கே லேசாக கூவுங்க. பொதுவாக எல்லா பறவையும் போய் தண்ணி குடிக்கும், இந்த பறவை தண்ணி போட்டு தான் கூவும். சார் இன்னைக்கு ஏன் பதவி அது ஏத்துக்கிருச்சு. அப்படியா? சிறந்த முறையில் தாளத்தை சேர்த்து உங்களெல்லாம் முழுவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் லயவாத்திய வர்த்தகர் இடச்சுண்ணியை சேர்ந்த அன்பு மாமாகிய வெற்றிவேல் அவர்கள். விலகமடைகளை தாளம். சீனமைப்பு கண்மணி அம்பாள் சீன்ஸ் கம்பெனி சேண்டலப்பட்டி. அன்பு உள்ளங்கள் இங்கே அற்புதமான முறைகள் வண்ணத்திரை அமைப்பு. அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பொதுவாக எங்கள் மதுரை சங்கத்தில் ஒரு சட்டம் கொடுக்காங்க, யூடியூப் சேனல் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம். இப்போ சரி நண்பர்கள்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் சொல்ல முடியல, யூடியூப் எடுங்க பிரச்சனை கிடையாது. ஒரு வீடியோ எடுக்கும் பொழுது தயவுசெய்து எடிட்டிங் பண்ணி போடுங்க. ஊருக்கு தகுந்தாப்புல நாங்கள் தொழில் பண்ணணும். எங்களுக்கு பொழப்பே இந்த நாடக பொழப்பு தான். கூட குறைய நாங்கள் பேசினாலும் இந்த யூடியூப் எடுக்கிறவங்க கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி போட்டிங்கன்னா இந்த நாடகம் இன்னும் கொஞ்சம் வாழும். சில பேர் அப்படியே மொட்டட்டின்னு போட்டு விட்றாங்க, அதில் கீழே கருத்து பதிவு பண்ணுறவங்க சம்மந்தம் இல்லாமல் கருத்தெல்லாம் பதிவு பண்ணுவாங்க. அதுவும் பொம்பளை பிள்ளையெல்லாம் அசிங்கமாக பேசி கருத்திடு பண்ணுவாங்க. இதனால் நிறையா குடும்பங்களில் நிறைய சண்டை வருது, நாடக கலைஞர்கள் குடும்பத்துக்குள்ளே நிறைய சண்டை வருது. அதனால் தயவுசெய்து இந்த கருத்தெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள், இல்லைனா லாக் பண்ணி கூட வச்சுருங்க. கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி போடுங்க அன்பு நண்பர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். ஆமாம், ஒளி அமைப்பு எங்களது கீழவளவைச் சேர்ந்த அன்பு நெஞ்சங்கள் AS மணிகன் ஆடியோஸ். அன்பு உள்ளங்கள் ஒளி அமைப்பு சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் AS மணிகன் ஆடியோஸ். அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நடிகை வணக்கம் வணக்கம் வணக்கம். பொதுமக்கள் அனைவரும் அன்போடு வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு ஸ்ரீ விஸ்வகர்மா குடும்பத்தார்கள் கீழவளவு உங்களை அன்போடு வருக அன்போடு அழைக்கின்றார்கள். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் உடம்பன்பட்டியைச் சேர்ந்த துணைராஜ நடிகர் அன்பு மாமா பி பெருமாள்ராஜ் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, மல்லிகை முட்டு, பெண்கிண்ண சிட்டு, மதுரை மாநகரை சேர்ந்த சிந்துஜா இவரங்க மேடைகளை டான்ஸ் அண்ட் காமிக்கு. கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமாடி குள்ளநரி கூட்டத்திலே புள்ளிமான் நிக்கிறடி, கண்ணி வச்சு வளவிருச்சா சின்னமான் சிக்குமடி. பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டோடு கட்டி கரதம் போல ஆடும் விட்டார கிள்ளி என் தாளத்தை சேர்த்து கூடிய சாரம் பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டோடு கரதம் போல ஆடும் விட்டார கிள்ளி என் தாளத்தை சேர்த்து கூடிய சாரம் சொல்லி எந்தாளத்தையே சேர்த்து போகிய சாரம் சொல்லி. உங்களையெல்லாம் ஒழிவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பஃபன் காமிக்கு அடைய நந்தேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நமது விஸ்வகர்மா அன்பு குடும்பத்தார்கள். மறுபடியும் இந்த மேடைக்கு எனக்கு ஒரு வருவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் விஸ்வகர்மா அன்பு குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றியது வணக்கம். நான் மாமா பெருமாள்ராஜ் மாமா தொலைபேசி மூலியமாக பேசும்பொழுது நான் நாடகத்துக்கு வரலன்னு தான் சொன்னேன். நாடகத்துக்கு வரல மாமா அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா எனது தாயார் இறந்து 12 நாள் தான் ஆகுது. எங்கள் அம்மா இறந்து 12 நாள் தான் ஆகுது. அதனால் நான் வரல மாமா, மனசார என்னால் தொழில் பண்ண முடியாது, மூடு பூரா அப்செட்டாக இருக்கும்னு. பரவாயில்ல மாப்பிள்ள, எப்படியாவது வந்துடுங்க,
நமது விஸ்வகர்மா அன்பு நண்பர்கள் நடத்தக்கூடிய நாடகம் கண்டிப்பாக வந்தாகணும்னு சொல்லி அன்பு மாமா சொன்னதுனால அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் எவ்வளவு துயரங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அது அந்த பக்கம் ஸ்க்ரீனுக்கு அங்கிட்டு. ஆனால் வெளியில் வந்தானே உங்கள் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் உங்களுக்காக இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கேன். அம்மா இறந்தது ஒரு நாடகத்துக்கே போகல, இப்போ தான் 2வது நாடகமாக வந்திருக்கேன். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை மன்னித்து என்னை அனுசரித்து கொண்டு செலுத்துமாறு உங்களுடைய பொறுப்பாதங்களை தொட்டு நான் கேட்டுக்கிறேன். சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு, வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு வேணுங்கிறத நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அன்பு உள்ளங்கள் ஹோட்டலில் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. அன்பு குடும்பத்தாரர்களுக்கு நன்றி அந்த வணக்கம். அடுத்து வரது டான்ஸ்கார பாப்பா வர்றதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். வாழ்க்கையில் எங்கே போனாலும் முதல் சமாளிக்க கற்றுக்கிறணும். ஆமாம், அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, சமாளிக்க தெரிஞ்சவன் தான் சபைக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கே போனாலும் சமாளிக்க கற்றுக்கிறணும். இந்த சமாளிக்கக்கூடிய திறமை யார்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம் தெரியுமா? தாய்மார்கள்ட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம். ஆமாம், இப்போ வீட்டில் ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கு இத்தனோண்டு சட்டியில் சாம்பார் வைப்பாங்க. அந்த 4 பேருக்கு தான் சாம்பாரே வைப்பாங்க. திடீர்னு ஒரு 4 விருந்தாளிங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. என்ன செய்வாங்க தாய்மார்கள்? மறுபடியும் பருப்பை வேக போட்டு சாம்பார் வைக்க முடியுமா? ஏற்கனவே வச்ச சாம்பார்ல 2 செம்பு தண்ணி ஊற்றி அதை ரசமா மாற்றி வந்தாளுக்கு ஊற்றி விட்டுறது. அவங்களும் சாப்பிட்டு பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப அங்க சமாளிக்கக்கூடிய திறமை அதிகமா யார்கிட்ட இருக்கு? தாய்மார்கள்ட்ட தான் உண்டு. அதை பார்த்து தான் நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோம். இந்த சமாளிக்கக்கூடிய திறமை ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர் யாருக்காவது இருக்கா? கிடையாது. தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு அந்த திறமை. ஏதை சொல்றேன் தெரியுமா? ஒரு விஷயம் இருக்கு. என் சித்தப்ப மகன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன். சரி, போனோமா, வேலை பார்த்தோமா, பணம் காசுகளை சம்பாரிச்சோமா, வீடு வாசலை கட்டினோமா, கல்யாணம் பண்ணோமா, புள்ள குட்டியில பெத்தமா இருக்கணுமா இல்லையா? ஆமா. இந்த முண்டக்கார பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனதும் இல்லாம அங்க 2 பசங்களோட ஏதோ நட்பு வச்சுக்கிட்டியா. அதான் சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடா முடியும்னு. நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, தப்பான பழக்கம் இருந்துச்சுன்னா தப்பான பாதையில தானே போகும். பசங்களோட ஏதோ நட்பு வச்சுக்கிட்டேன். ஒருத்தன் அமெரிக்காரன், ஒருத்தன் லண்டன்காரன். இந்த 3 பசங்களும் சேர்ந்து ஏதோ கூட்டு கலவணித்தனம் பண்ணிருக்காங்க. ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கு. இது போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு அந்த 3 பேத்தையும் கைது பண்ணிட்டாங்க. கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க. 3 பேத்துக்கும் நீதிபதி தண்டனை கொடுக்கிறாரு. சரி, எப்பா நீங்க 3 பேருமே ஒரே தப்பதான் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க 3 பேத்துக்குமே தூக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்துட்டார். சரி, யாருக்கு? இந்த 3 பேத்துக்குமே. ஆனா வெளிநாட்டுல ஒரு சின்ன சலுகை உண்டு. சொல்லுங்கண்ணே. இந்த சாகக்கூடிய கைதிகளுக்கு கடைசி ஆசை எதுவா இருந்தாலும் சரி நிறைவேற்றி கொடுக்கணும். ஆமா, அது எந்த நாடாலும் சரி நாட்டுடைய சட்டம். ஆனா வெளிநாட்டுல ஒரு ஆசை கிடையாது, 2 ஆசை. சரி, அது எந்த ஆசையா இருந்தாலும் சரி நிறைவேற்றி கொடுக்கணும். இது வெளிநாட்டுடைய சட்டம். ஓஹோ. நீதிபதி கூப்பிடுறாரு, அமெரிக்காரன் வரேன், தம்பிங்க வாடா, தூக்கு கயிறு ரெடியா இருக்கு, சாக போற, உன் கடைசி ஆசை எதுவா இருந்தாலும் சொல்லு. ஒவ்வொருத்தருக்கு 2 ஆசை. அவங்க ஆசையை நிறைவேற்றி கொடுக்கறது எங்க நாட்டுடைய சட்டம்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார். உடனே அமெரிக்காரன் சொல்றேன், எப்படின்னு? ஐயா, நான் பண்ண தப்புக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் சாகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை என் பொண்டாட்டி பிள்ளையில நான் பாத்துக்கிறேன் ஐயா, இது என்னுடைய ஆசை. நியாயமான ஆசை. சாகிறதுக்கு முன்னால பொண்டாட்டி பிள்ளையில பாக்கணுங்கிறேன். சரி, ஓகே. அடுத்து 2வது ஆசை என்னப்பா? ஐயா, நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப அமெரிக்க நாட்டுல ஒரு பெரிய தேவாலயம் இருக்கு, சர்ச்சு. அந்த சர்ச்சுக்குள்ள என்னை புதைச்சிருங்க, இது என்னுடைய 2வது ஆசை ஐயா. அப்ப நான் தான் என் ஆத்மா சாந்தி அடையும். சரி, இதுவும் நியாயமான ஆசை தான். டேய், இவன் பொண்டாட்டி பிள்ளையில பூரா கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு கொண்டு போய் அவனை தூக்கில் போட்டுருங்க. தூக்கில் போட்டதுக்கு அப்புறம் அவனை கொண்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் புதைச்சிருங்க, கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாரு. அடுத்து லண்டன்காரன் வரேன். நீதிபதி கேட்கிறார், தம்பி உனக்கு அதே மாதிரி 2 ஆசை, முதல் ஆசையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. நம்ம ஆளு சொல்றா, லண்டன்காரன், ஐயா ஜெயிலுக்குள்ள இருக்கும் பொழுது எனக்கு சாப்பாடு பூரா சரியில்லாத சாப்பாடை கொடுத்தாங்க, அதனால நான் சாகிறதுக்கு முன்னால ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு செத்து போறேன், எனக்கு ஒரு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி லண்டன்காரன் கேட்கிறேன். சரி, நீதிபதி பாக்குறாரு, இதுவும் நியாயமான ஆசை தான், வயிற்றுக்கு தானே கேட்கிறேன். ஆமா, சரி, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம். அடுத்து 2வது ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. உடனே லண்டன்காரன் சொல்றேன், ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் லண்டன்ல ஒரு பெரிய மணிகுண்டு இருக்கு, அந்த மணிகுண்டு பக்கத்துல என்னைய புதைச்சிருங்க ஐயா, இது என்னுடைய 2வது ஆசை. இது நியாயமான ஆசை. சரி, டேய் இவனுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க, சாப்பாடை வச்சு இவனை தூக்கில போட்டதுக்கு அப்புறம் அவன் உடம்ப கொண்டு போய் அந்த மணிகுண்டு பக்கத்துல இவனை புதைச்சிருங்க, கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. 3வது யாரு? நம்ம தமிழ்நாட்டுக்காரன், உங்க சித்தப்பா மையன். நம்மாலதான் கிருத்தலம் முடிச்சாலாச்சே. இந்த 2 பசங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு இவன் பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். நம்மால பொறுமையா போய் நிக்கிறான். நீதிபதி கேட்கிறார், தம்பி உனக்கு அதே மாதிரி 2 ஆசை, முதல் ஆசையை சொல்லு, என்னடா அவன் ஆசை அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார். நம்மால அவசரப்படாம பொறுமையா, ஐயா
நான் மாம்பழம் சாப்பிடணுமியான்னு கேட்க. சரி, மாம்பழம் சாப்பிடணுமா? டேய், என்னை பார்த்து என்ன லூசு மாதிரி தெரியுதாடா? மாதம் டிசம்பர் மாதம்டா. மாம்பழ சீசன் எங்கடா இருக்கு? மாம்பழ சீசனுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கு. 6 மாதம் வரைக்கும் உன்னை நான் தூக்கில் போடாமல் இருக்க முடியுமா? அவன் தொங்கிட்டு திரியிறாங்க. நீ மாம்பழம் தின்னணுமாம்ல, வேண்டா எடுவட்ட பயல அப்படின்னு சொல்லி நீதிபதி டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயா, அது பேச்சு கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க? எந்த ஆசைனாலும் சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றி கொடுத்துருவோம்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆமா. அதனால நான் மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்குல தொங்குவேன்னு சொல்லி இவன் ஒத்த கால நிக்கிறேன். யாரா அவன் கிருத்துல முடிச்சவனா இருப்பேன் போல இருக்க. சரி, 6 மாசம் கழிச்சு இவனை தூக்குல போடுங்க. தூக்குல போடுறதுக்கு முன்னால இவனுக்கு மாம்பழத்தை வாங்கி கொடுத்து இவனை தின்ன வச்சு அதுக்கப்புறம் இவனை தூக்குல போடுங்கடா அப்படின்னு சொல்லி முதல் ஆசையை நிறைவேற்றிட்டாரு. தம்பி, 2வது ஆசை என்னப்பா? நீதிபதி கேட்கிறாரு. நம்மால அதுக்கு அவசரப்படாம பொறுமையா, ஐயா இவங்கள மாதிரி அங்க போதைங்க இங்க போதைங்கன்னு சொல்லி உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப உங்க சமாதி பக்கத்துல புதைங்கன்னு சொல்ல நீதிபதிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்ப இவன் சாகிறதுக்கு முன்னால நானடா சாகணும். இவன் முத எந்த நாட்டுக்காரன்டா? தமிழ்நாட்டுக்காரன். டிக்கெட் அவன் கொடுத்து முத இவனை ஊருக்கு அனுப்புகடா. இவன் இருந்தானா என்னை கொண்டு விடுவான் சங்கு மகன். முத அனுப்புடா அவன் சொல்லி ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்ப எங்க போனாலும் சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தா பொழைச்சுக்கலாம். அதனால என்னை பத்தி ஐயாக்க வாழ்க்கையில சமாளிக்க கத்துக்கோங்க. நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கிறேன். எனக்கு பிடிச்சா அந்த நின்றார்
சாடுகின்றதோ ஆகா ஏழை பக்கம் சாடுகின்றதோ கண்ணாடி மாளிகையா படுத்தா கட்டாந்தரையிலே கண்ணை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையா படுத்தா அட செல்லம்மா செல்லம்மா பொன்னம்மா சற்று சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா செல்லம்மா பொன்னம்மா சின்னம்மா சற்று சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா என்னம்மா ராணி பொன்னாடமே ஆரம்பட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏனி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றதோ குடித்தாலும் பட்டு மெத்தையிலே குவிரிச்சு படுத்தாலும் அக்கறையிலே நித்தனித்த குளித்தாலும் பட்டு மெத்தையிலே குவிரிச்சு படுத்தாலும் அத்தனையும் ஒரு நாள் முடிந்துவிடும் இந்த ஏழையின் அவசியம் தெரிந்துவிடும் அத்தனையும் ஒரு நாள் முடிந்துவிடும் இந்த ஏழையின் அவசியம் தெரிந்துவிடும் ஆக சின்னம்மா சின்னம்மா பொன்னம்மா சற்று சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா சின்னம்மா பொன்னம்மா சின்னம்மா சற்று சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா என்னம்மா ராணி பொன்னாடமே ஆரம்பட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏனி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றதோ ஏழை பக்கம் சாடுகின்றதோ ஏழை பக்கம் சாடுகின்றதோ ஆஹா ஏழை பக்கம் சாடுகின்றதோ எழுதிட்டு எல்லாருக்கும் ஹலோ ஆத்தி அண்ணே சொல்லுதா அவர் பாருங்க அவர் வந்தனே கைய பாரு ஆஹா என்னண்ணே அப்புறம் அண்ணே வணக்கம் நல்லா இருக்குதா நல்லா இருக்கு அப்புறம் அண்ணே இன்னும் நோத்தாவுக்கு நான் பிறந்தேன் எங்க அப்பனுக்கு நீ பிறந்தடி நொண்ணே ஐயோ என்ன மிருதங்கார மாதிரி வயசான ஆள்கிட்ட வச்சுக்க நான் அவர் மாதிரி கோயில் பூசாரியா ஆத்தி வேற என்னங்க சொல்றீங்க சொல்லுங்க சொல்லி சீ எனக்கு அப்படிலாம் வாயிலே மோதணும் அப்ப என்ன கள்ள புருஷனா வர்க் பண்ணவா சீ அப்புறம் அண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்தா கண்ணு அடிக்கிறீங்களா என்னங்க அப்பலாம் பாத்து கண்ணு கட்டி பிடிக்க முடியாம சீ அப்பலாம் சொல்லாதீங்க அம்மா நான் வந்து உங்களுக்கு தாங்க நீங்க இருக்கிறது 40 வருஷம் ஓட்டுவியா அட சும்மா உட்காருங்க முதலாமா ஐயோ மாத்துங்க முத அப்பா வணக்கம்ப்பா நல்லா இருப்பா வணக்கம்ப்பா அப்ப நல்லா இருக்கியா தம்பி முந்தா நாள்லாம் நீ சிக்கி இருக்கணும் உன் சக்கையை பரட்டி இருப்பேன்
ஏங்க சும்மா உட்காருங்க. ஆண்டவா நீ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இல்லையா? நல்லா இல்லைட்டு நான் போங்க. நல்லா நான் மாப்பிள்ளை பார்க்க வர மாட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் வணக்கங்க. நீங்க வணக்கம் இல்ல. அல்ல வந்தமா போட்ட பேருக்கு நான் அண்ணே போமா. எங்க போம்ன்றீங்க? சரி இவருப்பா. அதெல்லாம் அதுக்கு நான் போகவே மாட்டேன். அபசகுணமே நாங்க பாத்துக்கறேன். நீங்க சும்மா வந்தா போதும். அதெல்லாம் அப்படிங்க போவா. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேன். காதல் யாரும் இல்லை. நீங்க
ஏத்தா நீ ஆடுறது மாதிரி அவரும் ஆடினாரு. இல்ல இப்ப ஒரு என்னமோ அதெல்லாம் சூப்பர்ல. என்னங்க பண்ணீங்க? பாத்தியாரா நான் என்ன பண்ணேன்? நான் பார்க்கலப்பா. அப்ப அத திரும்ப இல்லம்மா வல வலக்க வாழையல நட்சத்திரம் ஒளிரும் கண்ணாளது. என்ன பாத்தியாரா? அடிச்சு மேட்ட குறஞ்சு பாருங்க. இல்ல நான் ஒழுங்கா வாசிக்கலையா? சூப்பரா. அதெல்லாம் சூப்பர். என்னாச்சு? ஏமா ஏத்தா என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு தான்? அண்ணே நான் ஏதாவது அசிங்கமா பேசினேன் நானே. இல்ல நான் ஒழுங்கா வாசிக்கலையா? மேடம் என்னாச்சு? நான் அதை விடு. இருமா பச்சை மண்ணு போய் சொல்லுமாமா. தம்பி அண்ணே ஒழுங்கா வாசிக்கலையா? நல்லா இல்லைன்னு சொல்லு தம்பி. ஏங்க நான் நல்லா இல்லன்னு சொல்லுதீங்க. இப்ப நீங்க ஏன் என்னமோ பண்ணீங்க? அட எவ்வி அடிக்கிறாருமா அப்படியே. அப்பதான் நல்லா அடி விழுகு. வல வலக்க வாழையல இடுப்புக்கு அழகானது வண்ணம் கொண்ட நட்சத்திரம் ஒளிரும் கண்ணானது. ஆளுலையும் அழகந்தாடி உள்ள அரும்பு மீசகாரம் தாண்டி திருப்பி போட்டு வாங்கு. பச்சை மிளகாது காரம் இல்லை மாமனாரு நீளம் இல்லை. ஏங்க நெஞ்சு வலிக்குதா? நம்ம மனசு நம்ம கிட்ட இல்ல. ஏன் அலப்பாயிதா? அப்புறம் எங்க இருக்குன்றீங்க? வச்சுக்க உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள இருங்க அப்படியே பளிர்னு தப்பா போறது மாதிரி தான். கை வேற ஆக்ஷன். இல்ல அது வந்து நம்ம வேற தலாங்கு அடிச்சு கிடக்கும். நீங்க ஆடுறதெல்லாம் சரிதான். தேவையில்லாத இந்த முடியை எடுத்து ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன் இது உங்களுக்கு என்ன பண்ணுங்க முன்னாடி இல்லைன்னா ஒத்த ரூபா செலவு தான் தீப்பெட்டி வாங்கி தீய வச்சு விட்டுருவீங்க. அப்படி பண்ணாதீங்க. ரிமூவ் நோ. இப்போ ஓகேவா? வாவ் பியூட்டிஃபுல். வச்சுக்க உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள கத்தரிக்கா
பண்ணுங்க நல்லா அந்த புள்ள என்கிட்ட சாணுதான் ஐயோ நான் உங்ககிட்ட வந்து ஆடி வரலாம்னு இருக்கேங்க ஓகே கூல் பேபி அதே சரி தன்னாடு தாமர பூ மாமா தன்னாடு என்கிட்ட வந்தீங்களா ஆடி வந்தேன் இதுக்காக தாலி என்ன கல்யாண மகள் தூண்ல ஆட்ட முடியும் எங்க கட்டினா கல்யாணம் பண்ணுவாங்க அப்ப அதே மாதிரி இங்க ஆடினாத்தே அங்க வரவா ஏன் அந்த புருஷன் கிட்ட ஆடையில இனிச்சிச்சு என்கிட்ட ஆடையில கசக்கு யார் அந்த புருஷன் வேற எந்த புருஷன் டப்பா வரிச்சு போ ஆடி தினமும் என்ன தொரத்து உண்மையிலே வாத்தியாரே சிறப்பா இருந்தோட மாறாடா வாத்தியாரே சூப்பர் சூப்பர் பரவாயில்லை பேண்டேஜ் போடு வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம தான் அது முன்னாடி வருதுங்க ஓகேவா வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம தான் ஆளு பயங்கரமா இருக்காரையா ஆளு நல்ல சொட்டவாள குட்டியா இருக்கே ஆமா அப்ப எனக்கு தான் சரியா வரும் ஐம் சாரி எத்தனை பொம்பளை பிள்ளடா உனக்கு வேணாம்டா மாப்பிள்ள வேணாம்டா இந்த ஒன்னாவது விட்டு வைடா உங்க அம்மா சும்மா தான் இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ மேடம் ஹலோ மேடம் இங்க வாங்க ஐம் சாரி என்னங்க சாரி ஒரு பொம்பளை பிள்ளை ஆடி சாரி கட்ட சரியா போயிருமா கண்ணு என்ன குருடாது உங்களுக்கு கண்ணாடி வேற தேவையா ஒரு பொம்பளை பிள்ளை ஆடி கண்ணாடி காட்டுங்க முதல்ல நான் கண்ணாடியை காட்டுங்க கண்ணாடியை காட்டுங்க கண்ணாடியை காட்டுங்க நான் கண்ணாடி போட்டுருந்தா என்ன போடாம இருந்தா உனக்கு என்ன அப்படி பார்க்க முடியல உங்க கண்ணாடி போட்டுல கண்ணாடி உன்னை யார் பார்க்க சொன்னா உன் முகரை அங்கிட்டு திருப்பி வச்சுக்க நான் சொல்ற கேளுங்க மத அவருங்க மத ஏய் இவ்வளவு பெரிய பப்ளிக்ல மொட்டட்டின்னு அவுக்க சொல்லு ஏங்க தப்பா நினைக்காதீங்க கண்ணாடி அவுக்க சொன்னீங்களா கண்ணாடி அவருக்கு எது சொன்னாலும் அழுத்தம் திருத்தமா சொல்லு சரிங்க கண்ணாடி மத அவருங்க நான் நோ சொல்றேன் நான் காசு போட்டு வாங்கின கண்ணாடி எடுத்துக்கிட்டு அடிக்கவா என்னது ஏய் உன் சௌரியா நீ எடுத்துக்கிட்டு அடிச்சாலும் சரி இல்ல அடிக்காம விட்டாலும் சரி திருவண்ணாமலையில தீபம் ஏத்திருக்காங்க பாத்துக்கோ உன் கிளியாஞ்சட்டி பத்திரம் எண்ணெய் ஊத்தி திரிய வச்சு விளக்கேத்தி பிடிவேன் பாத்துக்க ஒரு பொம்பளை பிள்ளை கலட்டிட்டீங்களா என்னது நேத்தை விட தப்பிச்சு இன்னைக்கு ஸ்பெஷல் சொக்கப்பை கொளுத்துறது எவர் 1000 தான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை
உன்னை இடிச்சுட்டேன் சாரி கோச்சுக்காத. இருங்க நீங்க எப்படிங்க சாரி கேட்கலாம்? சாரி கேட்டா நான் சரியா போயிருமா? சாரி எப்படி கேட்க முடியும்? வாயில தான் கேட்க முடியும். நீங்க வாயில கேளுங்க இதுலயும் கேளுங்க. சாரி கேட்டா சரியா போயிருமா? ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து நீங்க இடிச்சிருக்கீங்க, இப்படி சாரி கேட்கலாமா நீங்க? அதுக்கு தாமா நான் சொல்றது புரியுதா அப்புறம் இல்லையா? தெரியாம வந்து இடிச்சுட்டேன்னு சொல்றேனா இல்லையா? அதாங்க சாரி கேட்டா எப்படி சரியா போகும் சொல்லுங்க. பாரு பொம்பளை பிள்ளை முத புரிஞ்சு பேசு. யாரும் தெரிஞ்சு டேய் இந்த கணக்கு பண்ற வேலையில அங்க போய் பண்றா முத எடுவட்ட பையன உடனே அங்க கையை காட்டுற ரெண்டு எடுவடிச்சிருக்கே. ஏங்க சம்பந்தமே நான் பேசாதீங்க. வேணான்னு பொம்பளை பிள்ளை தப்பதே அவன் மேல இடிச்சது. சாரி உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். அவங்க வேலையை அவங்க பாப்போம். அப்ப போயிட்டு வாங்க. யார்கிட்ட போக ஆளை காட்டு. ஏய் அவனுக்கு ஏற்கனவே 4 பொண்டாட்டி வேணாம் மறுபடியும் இப்படி கையை காட்டாத. எங்க இந்த சாம மேல சத்தியம் பண்ணி சொல்லு பாப்பா. என்ன மசித்துக்கு ஏமல சத்தியம் பண்ற? அவர் உங்க மேல சத்தியம் பண்றாருங்க. ஏ பொம்பளை பிள்ளை நடு ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்க முத உனக்கெல்லாம் அறிவு இருக்கா முத? யார கேக்குறீங்க? இல்ல அறிவை எதுவும் அவிச்சு தின்னுட்டியா? இல்ல பொம்பளை பிள்ளையா இல்ல புள்ளம் தேவியா? அங்க இருந்து வந்தனே மூஞ்சி முகரையும் பாரு. புள்ளை போய்த்தங்கன்னா கால் செனக்கல தெய்வத்தை வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. என்னது? டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். என்னப்பா? என்ன புளின்னு கொஞ்சம் மைக்கில சொல்லு. என்ன புளின்னு? அவன் மூடிதான் உட்காந்துருக்கேன். வேணும்னா திறந்து விடு போய். தம்பி ஒழுங்கா உட்காருப்பா போதே. இங்க பாரு கேளு. பொம்பளை பிள்ளை சபை நாகரிகத்தோட முத ஆம்பளைட்ட மரியாதையா பேச கத்துக்க. பாருங்க ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை கிட்ட நான் வடக்கமா பேசி பழகுங்க. உன்கிட்ட வந்தது வராம பொம்பளை பிள்ளை எடுத்து போட்டு சாரி கேக்குறீங்க. சாரி. அப்ப நான் தூக்கி போட்டு ரேப் பண்ணிட்டு என்னமா சாரி சொல்லவா? சீ என்ன சீ? அப்புறம் என்ன கர்மம்? ஆஹா நீங்க என்னமோ செய்யாத மாதிரி அடே அடே அதெல்லாம் வேற ஆட்ட சொல்லு. ஏன்ட்ட சொல்ல எத்தனை பேர் மருந்து குடிக்க போறானோ? ஆமா இங்க பார் பொம்பளை பிள்ளை முத மரியாதையா ஒரு ஆம்பளைட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேச. இங்க உங்க புருஷன் முண்டாட்டி சண்டையில அப்புறம் வச்சுக்கோங்க. புருஷன் முண்டாட்டியா? ஆமா சொல்லு. அண்ணே என்னண்ணே? என்னடி நொண்ணு கைய பூரா இப்படி காட்டியா அப்புறம் நொண்ணனா? அண்ணனுக்கு இப்படி காட்டலாம் நானே. உலகத்துல யார வேணாலும் நம்பலாம். ஆனா உன்ன மாதிரி பொம்பளை இப்ப தேன் சொல்றேன் கைய அவன்கிட்ட காட்டாதன்னு. ஏங்க அவருக்கு நான் கேட்டேன். இரு எனக்கு ஒரு சந்தேகம். ஏங்க பின்னாடி நானும் சினிமாலையும் பார்த்துட்டேன் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். ஆவுனா இப்படி காட்டுறாங்க இல்லன்னா இப்படி காட்டுறீங்க. இதையே இப்படி காட்டுறீங்க. அது வந்து ஹார்ட் எது கொடுக்குறீங்க? நான் கேட்கறதுக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் நீ அங்க போ. சொல்லுங்க. இந்த ஹார்ட் காட்டல எதுக்கு காட்டுறீங்க? இது வந்து எதுக்கு? அன்பு. சரி அன்பை கொடுத்தோன்னு அப்புறம் உனக்கு என்ன கொடுப்பாரு? என்ன நீங்க அவன் கம்ப கொடுப்பியான். களி விளங்காச்சிருக்கியா இருப்பா போல இருக்கு. இடம் தெரியாம கையை விட்டுக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா? யார்கிட்ட என்ன பண்ணணும்னு தெரிய வேணாமா? அடியே உன்னைய சொல்லக்கூடாது உங்க அம்மாவை முதல் சொல்லணும். ஆள் மூஞ்சிக்கல இப்படி காட்டாதம்மா. இப்படி காட்டாத ஆளுன்னு கரெக்டா இப்படி காட்டு. பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை பாரு. ஆமா ஆம்பளை மூஞ்சி முகர கட்டே பாரு. உன் பேர் என்னம்மா? ஏன் பேரை கேட்டு என்ன பண்ண போறீங்க? இல்ல உன் பேர் என்ன? இல்ல என் பேரை கேட்டு என்ன பண்ண போறீங்க? சும்மா சொல்லு. என் பேர் உண்மையான பேரா? என் பேர் வந்து சூர்யா. என் பேர் வந்து சிந்துஜா. பொம்பளை பிள்ளைக்கு பேர் எப்படி வைப்பாங்க? எப்படி வைப்பாங்க? காமாட்சின்னு வைப்பாங்க, மீனாட்சின்னு வைப்பாங்க, காசி விஷாலாட்சின்னு வைப்பாங்க. உனக்கு யாரு இந்த பேர் வச்சா? அக்காளி சிந்துச்சா டவுசருக்குள்ள தொங்குச்சான்னு ஏண்டி எடுபட்டச்சி பேரை பாரு சிந்துச்சாவா. மூக்கு தொரிச்சு போகும் பாத்துக்க. அப்பா அங்க இருந்து வந்துட்டாங்க. எண்ணையும் பாரு எதை விட்டு இதையும் பாருன்னு பாரு சிந்துச்சா. இங்க பாரு சூர்யா அப்படின்னு ஒப்பமாவளை என் பேரை சொல்லல. ஏய் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்கறேன். மரியாதை கொடுத்தீங்கன்னா சிந்துச்சா கடை தானா மரியாதை வரும். என்கிட்ட ரொம்ப பேசினா படுக்க வச்சு வாயை பறக்குன்னு கிழிச்சு விடுவேன். என்கிட்ட ரொம்ப பேசினா டவுசர் கிழிச்சே விடுவேன். பரவாயில்ல எப்படியும் நீ டவுசரை கிழிச்சு ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாருங்க ஏட்மங்க டவுசர் ஓட்ட டவுசரா இருக்கு. பெண்கள் அதிகமா உட்கார்ந்துருக்காங்க. நான் எப்பொழுதுமே பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறவே. ஆண்களுக்கு நீ மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நான் மரியாதையா பேசுவேன். ஏய் என்னடி ஏன்ட்ட பேசுறியா? இப்ப அவனுக்கு கம்பெனி கொடுக்குறியா? அவர் இப்படி காட்டாரோ அதான் காட்டுறேன். அவன் இப்படி காட்டுவேன். நாளைக்கு ரூம் நம்பர் சொல்லுவியா? அப்ப ரூம் நம்பருக்குலாம் போற மாதிரி ஆயிடும். ஏய் சரவணகுமார் அவருக்கு அப்படி காட்டினா கோவம் வந்துரும். ஏய் அவன் உங்க ஆத்தாலையும் கரெக்ட் பண்ற உன்னையும் கரெக்ட் பண்ணாண்டி எடுபட்டமுண்டா. பொழுதனைக்கு அங்கேயே போய்கிட்டு இருக்க. அப்பா தெய்வமே நீ நல்லா உனக்கு ஒருவேளை உனக்கு அப்பே முறை வேணும். ஏங்க எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க. என்ன பாடா அமுக்கி விடுறேன். என்னடி நெஞ்சு வலிக்குது? ஏய் நான் போனா போது பொம்பளை பிள்ளை ஆச்சுன்னு அவங்கிட்ட போகாத 3 மாசம் ஆக்கி முடியும் உன்னைய. ஏற்கனவே துவரங்குறிச்சி பக்கம் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு வாடி இல்ல பெரிய சிலுக்கு சிமிதாவுக்கு குண்டியா காமிச்சுக்கிட்டே இங்கிட்டு வாடி மத. பொம்பளை பிள்ளை. ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரம் பார்த்துக்கிட்டு. உன்னை பார்த்தா வியாபாரம் பண்ற பொம்பளை பாரு தெரியலையா? யார் எப்படி தெரியுது? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ அப்பா திருக்குறதுக்கு போடுங்க எனக்கு. நீ அந்த கேஸ் ஆப்பனா? என்னை மத்த தப்பு தோற எட போடாதீங்க. நான் ரொம்ப நல்ல பிள்ளை. யாரு நீங்க? நல்ல பிள்ளை. ஓ நல்ல பிள்ளைங்கிற வல்லெல்லாம் தெரியுதே. நான் இன்னைக்கு ஆல் ரவுண்ட் வந்ததே சிந்துச்சாவுக்கு. அப்ப காலைல சம்பளம் வாங்கக்கூடாது. ஓசியா போயிடணும். என்ன? இல்ல சம்பளம் வாங்கக்கூடாது. சிந்துச்சாவுக்கு தானே வந்தேங்கிற.
அப்ப நீ சம்பளம் வாங்காமலே வீட்டுக்கு பக்கம் வைப்பாரு சார் சம்பளம் வேணாம் ஆ. சிந்துஜாவோட இதே இருந்தா போதும். அவங்க அம்மா இதையும் சும்மா தான் ஏன் அம்மானால வேணாங்கிறீங்க? அடே அப்பா, ஏய் அந்த அம்மா பேர் என்ன தெரியுமா? ரூபாடா. அப்பா இப்ப யார் பக்கத்துல கொஞ்சம் அணையுதுடா தம்பி. யாரு மாமியா வச்சிருக்காங்களோ அவங்க டான்ஸை கட்டி பிடிக்கும். உனக்கு வைத்தறிச்சே அதுக்கு நான் என்னடா செய்யறது? அப்பனா நீ பப்புன்னு போட்டிருக்கானே, நான் ஆல்ரவுண்ட் வச்சிருக்கேன். பார் சிந்துஜா, மறுபடியும் சொல்றேன், வந்தம்மா வேலையை பார்த்தம்மா போனமா இருக்கணும். தேவையில்லாம வம்பு தும்பு பண்ணப்படாது. நான் அதை தான் சொல்றேன். வந்தம்மா வேலையை பார்த்தமா போயிட்டே இருக்கணும். இந்த வம்பு தும்பலாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது சொல்லிட்டு. நான் கேக்குறேன், ஒரு ஆம்பளைட்ட பேசி நீ என்னத்தை சாதிக்க போற? நான் கேக்குறேன், ஒரு பொம்பளைட்ட பேசி நீங்க என்ன நீ சாதிச்சுக்கீங்க? பொம்பளை பிள்ளை தானே? ஏன் டவுட்டா நான் கேக்குற கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லு. நீ அப்படியா? பதில் சொல்லிட்டேன்னா நீ நல்ல பிள்ளை, நல்ல தெளிவான பிள்ளை தான். சரி நீங்க அப்படி என்ன கேட்க போறீங்க? ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்து தூங்குவ? நானா என்னவா கேக்குறீங்க? உன்னைத்தான் கேக்குறேன். 8 மணிக்கு தூங்குவேன். எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. கைவுறா, சூப்பர். காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? 10 மணிக்கு. உண்மையா 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 10 மணிக்கா? கைவுறா, சூப்பர். உன்னை கட்டமே குடும்ப குண்டியில மசத்துல புழுங்க முடி. ஏங்க? ஏண்டி உங்க அப்பா மவளே, ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்து தூங்குவ? 8 மணிக்கு. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? 10 மணிக்கு. வெயில் இதுல அடிக்கிற வரைக்கும் தூங்குவியாக்க? எதுல? அது பொம்பளை பிள்ளை சொல்றத வாரியா? உன்னெல்லாம் கட்டினா குடும்பம் விளங்குமாயா? ஏன்? பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன்? வீட்டுல மாமனார் மாமியார் புருஷன் எல்லாத்துக்கும் சோறு தண்ணி எல்லாம் போட்டுவிட்டு சரியா ஒரு பொம்பளை பிள்ளை எத்தனை மணிக்கு படுக்கணும்? 11 மணிக்கு படுக்கணும். 11 மணிக்கு படுத்தா மட்டும் போதுமா? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? எத்தனை மணிக்கு? சரியா 5 மணிக்கு எந்திரிக்கணும். சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாலே பொம்பளை பிள்ளை எந்திரிச்சிடணும். அப்படி சூரியன் உதயமாகி வரும் பொழுது அந்த சூரியனை வெக்கப்பட்டு ஓடணுமா? என்னடா நம்மளுக்கு முன்னால அந்த பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு வாச தெளிக்கிறாளே அப்படின்னு சொல்லி சூரியனை வெக்கப்பட்டு போகணுமா? அப்படி இருக்கணும் பொம்பளை பிள்ளை. நீ 8 மணிக்கு தூங்கி காலையில 10 மணிக்கு இருந்துச்சுன்னா குடும்பம் விளங்குமால? சரி, இவ்வளவு தூரம் பேசுறேல, வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கா? இருக்கு. கிரைண்டர் இருக்கா? எல்லாமே இருக்கு. மிக்ஸி இருக்கா? இருக்கு. அதனால தான் உடம்பு இந்த லட்சணத்துல இருக்கு. ஏன் என்ன லட்சணத்துல இருக்கு? கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்களை பார், இன்னும் சில கிராமங்கள்ல சில வீட்டுகள்ல அம்மி இருக்கும், உரல் உலக்கம் இருக்கும். பாத்திருக்கியா? இருக்கு, நான் பாத்திருக்கேன். அம்மி பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அம்மி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இப்படி இருக்க, அப்படி இருக்க, லூசு கழுத. அம்மி இருக்குல்ல, ஆமா. அம்மியில அரைக்கிறதுனால என்ன உடம்புக்கு நன்மை கிடைக்கும்? என்ன நல்லது? அதுல தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. பெண்கள் அம்மி அரைக்கும் போது பாத்திருக்கியா? அது ரொம்ப அழகா இருக்கும் அம்மி அரைக்கும் போது. ஆமா. பாத்திருக்கியா? பாக்கலையா? நான் பாத்திருக்கேன். நிறைய பாத்திருக்கேன். உனக்கு அம்மி அரைக்க தெரியுமா? தெரியும். எங்க எப்படி உட்காந்து அம்மி அரைப்ப? அப்படி அரைக்க. ஏண்டி விளங்காச்சி இருக்கு, நின்னுக்கிட்டு அடி அரைப்ப? உட்காரு, நான் சொல்லித்தரேன். அம்மி அரைப்பது எப்படி அப்படின்னு உனக்கு நான் சொல்லித்தரேன். அப்போ அந்த துண்டை கொடுங்க, கொடுத்துறேன், திருப்பி ரிட்டர்ன் ஆக்கிறேன். தேங்க்யூ. உட்காருமா. உட்காரவா? அம்மி அரைக்கிறது எப்படி சொல்லித்தரேன். எப்பா உட்காரவா? தைரியமா உட்காரு, பயப்படாத. காலை விரிச்சு உட்காரு. ஐயோ, எனக்கு விரிக்கிற பழக்கம்லாம் இல்லங்க. ஒரு தடவை விரிச்சிட்டேன்னா அப்புறம் பழகிரும். காலை விரிமா. அம்மி அரைக்க சொல்றேன் இல்லையா? நல்ல விரிச்சு உட்காரு. மிஸ்டர் சிந்துஜா, என்னப்பா? என்கிட்ட வாங்க, நானும் அதே மாதிரி சொல்லி தரேன். அவன் பாவாடை கிழிச்சு போடுவேன். என்னடி ஒத்த இழுவைக்க சல்லுன்னு வந்துட்ட? பின்னாடி ஏதாவது கிழிஞ்சிருக்கான்னு பாரு. நல்லா இருந்ததை கிழிச்சிட்டீங்களே. அட பாவாடை லேசா கிழிஞ்சு வச்சுடா. நான் ஒண்ணுமே பண்ணல. தச்சுக்கலாம். அம்மி அரைக்கும் பொழுது ஒரு துண்டை தூக்கி இப்படி போட்டுக்கிறணும். மிளகா பட்டு துரிச்சுருச்சுன்னு வையேன், சேலை கரை பிடிச்ச போகும். அப்படி அம்மி அரைக்கும் பொழுது இந்த மார்பகம் விரிவடையும். அப்படி மார்பக விரிவடைஞ்சா பெண்களுக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கும்? மார்பக புற்றுநோய் வராது அம்மி அரைச்சா. இப்ப எந்த வீட்டுல அம்மி அரைக்கிறாங்க, ஒரே ஒரு சத்தம் தான், அவ்வளவுதான். மிக்சியில சட்னி அரைச்சு முடிச்சு போடுறாங்க. அப்படிலாம் இருக்கு காலங்கள். அப்படி இருக்கலாம் தான் உங்க உடம்பு இந்த லட்சணத்துல இருக்கு. சரி, பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல நான் வந்து ஆடி பாரு வியாபாரம் பார்த்துக்கிட்டு. என்ன வியாபாரம் பாக்குற? மாம்பழம். மாம்பழமா? எந்த ஊர்ல போய் வேணாலும் ஏமாத்து, இந்த ஊரை நீ ஏமாத்தவே முடியாது. ஏன், எதனால அப்படி சொல்றீங்க? அதுக்கு என்ன கண்ணோட்டத்துல உட்காந்துருப்பாங்க தெரியுமா? என்ன அது? மாம்பழமா இல்ல நெல்லிக்காவா இல்ல சப்போட்டா பழமா, ஒருவேளை அந்த சைஸில் இருக்குமா இல்ல இந்த சைஸில் இருக்குமா, இல்ல ஊரை ஏமாத்துறதுக்கு எதுவும் பழத்தை மாத்தி கீத்தி வச்சுட்டு வந்திருக்கா? அவங்க எல்லாம் கண்ணோட்டத்துல இருப்பாங்க. ஒருவேளை தேன் நெல்லிக்காவா இருக்குமோ? ஓ, அரை நெல்லிக்காப்பாவா? அரை நெல்லிக்காய். அப்ப நீங்க மாம்பழம் விற்கிறீங்களா? பரவாயில்ல. வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அது ஏதோ ஓரளவு போகுதுங்க. ஓரளவு போகுதா? சரி, பரவாயில்ல. நீங்க மாம்பழம் விற்கிறீங்க. ஆமா. நீங்க? நம்ம வியாபாரம்லாம் கிடையாதுமா. அப்புறம் நம்மலாம் இந்த பள்ளிக்கூடத்துல போய் குழந்தைகளுக்கு இந்த மேஜிக் காட்டுறது, ஆமா, அந்த மாதிரி வேலைகள் பாக்குறது. ஆஹா, அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கீழே விளவு கிராமத்துக்கு வந்து மக்கள்லாம் சொன்னாங்க, ஐயா நம்ம ஊர்ல வந்திருக்கிய ஒரு மேஜிக் எல்லாம் பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. தெரியாதா உங்களுக்கு? மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்களா? சிறுச பெருசாக்குவேன். உங்க காலில் விழுந்து கேக்குறேன் சார். அப்படியா? மேஜிக் எல்லாம் பண்ணுவோம்ன்றீங்க. கண்டிப்பா. அப்படியே இந்த பிள்ளைய நம்மளுக்கு லைன் பண்ணி விட்டீங்கன்னா, நான் என்ன புரோக்கர் வேலையை பாக்குறேன்? நான் மேஜிக் பண்ண வந்தேன்னா உனக்கு நான் மாமா வேலை பார்க்க வந்தேன்.